லீக் கட்சியின் செயற்குழு கூட்டம் திருப்பூரில் இன்று நடந்தது. கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் சையது முஸ்தபா தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செயற்குழு கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு முழு ஆதரவு அளிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமின்றி அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வடக்கு மாவட்ட தலைவர் சையது முஸ்தபா செய்தியாளர்களிடம் கூறுகையில், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று நடந்தது. இதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டு அனைத்து தொகுதிகளிலும் சீரிய முறையில் பணிகள் மேற்கொள்ள ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருப்பூரில் உள்ள தெற்கு, வடக்கு, அவிநாசி, பல்லடம் என 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும், பெருந்துறை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த ஊத்துக்குளி, சூலூர் தொகுதியை சார்ந்த வடுகபாளையம் என 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என தெரிவித்தார். பாஜக ஓட்டு திருட்டில் ஈடுபடுவது போல் அதிமுக ரோடு திருட்டில் ஈடுபடுகிறது. திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட 44வது 45வது வார்டுகளில் இந்த ரோடு திருட்டு நடந்துள்ளது. வரும் தேர்தலில் இதற்கு அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம் என தெரிவித்தார். பேட்டி சையது முஸ்தபா. வடக்கு மாவட்ட தலைவர் சையது முஸ்தபா தலைமையில் மாவட்ட செயலாளர் இப்ராஹிம். திருடுது 45வது வார்டு பகுதி பெரிய கடை வீதி 45வது வார்டுக்கு சேர்ந்த ஓட்டு முழுவதுமே பெரிய கடை வீதி 45வது வார்டுக்கு சேர்ந்த ஓட்டு. ஆனா ரோடு மட்டும் பாத்தீங்கன்னா அது 44 இருக்குது. அவங்க ஆட்சி காலத்துல அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல ஓட்டு மட்டும் 45க்கும் ரோடு அதிமுக தனக்கு சாதகமா ரோட்டை அவங்க திருடி வச்சுக்கிட்டாங்க. இதை பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதனால நிர்வாக பிரச்சனை வருது. அந்த ரோட்ல பெரிய கடை வீதியில முஸ்லீம் லீக் வேலை செய்யறது தடுக்கக்கூடிய வேலையாகவும், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கெட்ட பெயர் உண்டு பண்ணக்கூடிய வேலையாகவும் இருக்குது. இது எப்படி பிஜேபி ஓட்டை திருடுதோ அதே மாதிரி அதிமுக ரோட்டை திருடுதுங்கிறத நாங்க முற்றிலும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக் கொள்கிறோம். 6 தொகுதிகளை நாங்க வெற்றி வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நமக்கும் மேயருக்கும் எந்த விதமான முரண்பாடுமே கிடையாது. அந்த கழிவுநீர் பிரச்சனை மட்டும்தான் நம்ம கழிவுநீர் பிரச்சனைக்காக பேசிட்டு இருந்தோம். அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் KN நேரு நேரிலேயே இருந்து அந்த கழிவுநீர் பிரச்சனையை முடிச்சு கொடுத்தாரு. அதற்கு பிறகு இன்றளவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மேயர் அவர்களுக்கும் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு எந்த முரண்பாடுமே கிடையாது. நல்ல 100% நாங்க மேயர் அவர்களை வெற்றி பெற செய்வோம். அதே போல எங்களுக்கு மங்களம் பகுதி இருக்குது, ஹவுசிங் யூனிட் பகுதி இருக்குது. அந்த பகுதியில இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வலுவாக இருக்கக்கூடிய பகுதி. அதே போல எப்படி பல்லடம் தொகுதியில் இருக்கக்கூடிய செல்வராஜ் அவர்களுக்கு நாங்க 100% பணியாற்றி அவர்களை வெற்றி பெற செய்வோங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுபோலத்தான் அவிநாசி தொகுதியில ஒரு இளம் பெண் டாக்டரா இருக்கக்கூடிய கோகுலமணியை திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாங்க. அவருடைய பணிகள் மக்களுக்கு தெரிய வரக்கூடிய இந்த நேரத்துல அந்த அதிமுக எப்படி கடந்த முறை 50,000 ஓட்டுல அவிநாசியில ஜெயிச்சதோ, இந்த முறை அதே 50,000 ஓட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோகுலமணி வெற்றி பெறுங்கிற இந்த நேரத்தில் நாங்க சொல்லிக்கிறோம்.